கேரள நிலச்சரிவு ஒட்டுமொத்த தேசத்தையும் முழுக்கியுள்ளது. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கேரள வருவாய்த்துறை தகவலின்படி உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 158ஆக உயர்ந்துள்ளது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஒருபுறம் இருக்க, நிலச்சரிவிற்கான காரணங்களும் பலகோண ரீதியில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையங்களில் ஒன்றான தேசிய தொலை உணர்வு மையம் இந்தியாவில் நிலச்சரிவு ஏற்படும் 30 மாவட்டங்களில் 10 மாவட்டங்கள் கேரளாவில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதில் வயநாடு 13வது மாவட்டமாக உள்ளது. தோட்டங்கள் தொடர்பான பரப்பளவு அதிகரித்ததும் காடுகளின் பரப்பளவு குறைவதும் நிலச்சரிவிற்கான முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுகிறது. 1950ஆம் ஆண்டு வரை வயநாட்டின் மொத்த பரப்பளவில் 85% வரை இருந்த காடுகளின் பரப்பளவு அதன் பின் 1950 மற்றும் 2018க்கு இடைப்பட்ட காலங்களில் மட்டும் 62% பரப்பளவு காடுகள் காணாமல் போயுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 1961 முதல் 2016ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் மட்டும் நிலச்சரிவு காரணமாக கேரளாவில் 295 பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டு கேரள பகுதிகளான கோட்டயம் மற்றும் இடுக்கி பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் ஏகப்பட்ட பேர் இறந்தனர். 2022ஆம் ஆண்டிலும் நிலச்சரிவு திடீர் மழை வெள்ளம் ஏற்பட்டது. இடம்பெயர்வு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான மையத்தின் தரவுகளின்படி எழுதப்பட்ட புத்தகத்தில் சுமார் 600 கிலோமீட்டர் கடற்கரை பரப்புடன் கடலுக்கு அருகாமையில் இருக்கிறது கேரள மாநிலம். ஏராளமான ஆறுகள், ஏரிகள், உப்பங்கழிகள் அமைந்துள்ளன. மொத்த பரப்பளவில் 14% நிலச்சரிவிற்கு ஆளாகும் பகுதிகளாக உள்ளன. கேரளா இயற்கை பேரழிவிற்கு மிகவும் பாதிப்படையக்கூடியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் மழை பெய்யும் போது அனைத்து அணைகளிலும் கட்டாயம் நீரை திறக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதும், அதே சமயத்தில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதும் கடுமையான பாதிப்புகளுக்கு இட்டு செல்கின்றன. 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டங்களில் மட்டும் இயல்பை விட 42% அதிகமான மழை பொழிந்தது. 5000க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறிதும் பெரிதுமாக நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள் தற்காலிகமாக இடம்பெயர்ந்தனர். 500 பேர் உயிரிழந்தனர். 2019ஆம் ஆண்டு ஆகஸ்டிலும் இதேபோன்று நிலச்சரிவு ஏற்பட்டதில் 60%க்கும் அதிகமான கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. 2015ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை என 7 ஆண்டு காலகட்டத்தில் 3782 நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக 2022ஆம் ஆண்டு மக்களவையில் புவி அறிவியல் அமைச்சகம் தெரிவித்திருந்தது. பருவநிலை மாற்றம் மற்றும் காடு அழிப்பு போன்றவை நிலச்சரிவிற்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. 56%க்கும் அதிகமான நிலச்சரிவுகள் தோட்ட பகுதிகளில் நடப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களில் நிலச்சரிவுகளில் கேரளா பெற்ற அனுபவத்தில் தற்போது வரை அம்மாநில அரசு பாடம் கற்கவில்லை என்றே பல்வேறு சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளுக்கு இடையிலான 24 மணி நேரத்தில் மட்டும் வயநாடு மாவட்டம் 140 மில்லிமீட்டர் மழை பெற்றுள்ளது. இது எதிர்பார்த்ததை விட 5% அதிகம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு ஏற்படுவதற்கு 16 மணி நேரத்திற்கு முன்பே ஹியூம் மையம் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதாக வயநாடு மாவட்ட நிர்வாகத்தை எச்சரித்துள்ள தகவலும் வெளியாகியுள்ளது. வயநாடு முழுவதும் அன்றாடம் பெய்த மழைப்பொழிவின் அளவீடுகளை கணக்கில் கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் 572 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதன் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஹியூம் சென்டரின் இயக்குனர் விஷ்ணுதாஸ் கூறுகையில், இந்த எச்சரிக்கை உள்ளாட்சி அமைப்புகளுக்கோ மக்களுக்கோ தெரிவிக்கப்பட்டதாக தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். 600 மில்லிமீட்டருக்கு அருகாமையில் பெய்யும் எந்த மழையும் இப்பகுதியில் நிலச்சரிவுகளுக்கு இட்டுச் செல்லும் என தெரிவித்துள்ளார். ஹியூம் மையம் கடந்த 4 ஆண்டுகளாக மழைப்பொழிவு தகவல்களை பகிர்ந்து வருகிறது. 2020ஆம் ஆண்டு முண்டக்கையில் நிலச்சரிவு ஏற்பட உள்ளதாக ஹியூம் மையம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு பெரும் அளவிலான உயிரிழப்புகளை தடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மேகங்கள் மற்றும் மழைப்பொழிவு தரவுகளை நாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது அவசியம் என தெரிவிக்கிறார் விஷ்ணுதாஸ். பேரிடர் மேலாண்மை பொறியாளர் பிரபு காந்தி ஜெயின் புதிய தலைமுறையிடம் பேசுகையில், வயநாட்டை வாழ தகுதியற்ற நகரமாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாவட்ட நிர்வாகத்தின் தோல்விதான் 150 பேரின் மரணம் என்றும் தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது, வயநாடு இருக்குல்லங்க, வயநாடுல இந்த டவுன்ஷிப் டெவலப்மெண்ட் பிளான், டிடிசிபி அப்ரூவல், சிஎம்டிஏ அப்ரூவல்லாம் சொல்கிறாங்களே, அதுமாதிரி வயநாட்டில் எப்படி இவ்வளோ பெரிய வெளிநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டவுன்ஷிப்பை டெவலப் பண்ணிவிட்டு க்ரௌடை உள்ளே கொண்டு வருவாங்க. ஆனால் இந்தியாவில் எப்படி இருக்குன்னா, க்ரௌடு உள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பெரிய லெவலில் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்மிடியேட்டாக வயநாடை வாழ தகுதியற்ற நகரம் மாதிரி அந்த இடத்துல ரீஹாபிலிட்டேஷன் எதுவுமே பண்ணக்கூடாது, அதை சீல் பண்ணிடணும். ஏன்னா ஃப்யூச்சரில் அதை டூரிசமாகவோ இல்லாட்டி பீப்புள் மொபிலைசேஷன் பீப்புளாகவோ அந்த ஏரியா வரக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், வயநாட்டில்
2 வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. 2 வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழை தண்ணி தான் வந்து லேண்ட்ஸ்லைடிங் இடத்துல அந்த மழை தண்ணி உள் புகுந்து லேண்ட்ஸ்லைடிங் ஆகுது. லேண்ட்ஸ்லைடிங் 2019லேருந்து 2021 நடந்திருக்கு. அப்போ 2024 நடக்குது. அப்போது இது ஒரு லேண்ட்ஸ்லைடிங் ப்ரோன் ஜோன். என் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, திருப்பி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு டிசாஸ்டர் டேக்கிள் பண்ணுற அளவுக்கு அந்த டைமில் எஸ்ஓபி எப்படி பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி புரிதல் இல்லைன்னு தான் இது காட்டுது. உண்மையிலே வயநாடோடைய டிசாஸ்டர் டிஸ்ட்ரிக்டோடைய டோட்டல் ஃபெயிலியர் தான் வந்து 150 பேரோட மரணம்.